ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக நான் மக்ரோனி ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மக்ரோனி நம்ம பாயில் பண்ணுறப்ப நமக்கு ஒட்டி ஒட்டி வர்றதுனால கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணால் நமக்கு ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் மக்ரோனியை எடுத்து கொட்டிக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனாலே போதும். ஈஸியாக குக் ஆகிடுது. பார்த்திங்கன்னா நமக்கு மக்ரோனி குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் சமைக்க தேவைன்னு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட நான் 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக சிறுவனையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தக்காளியை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி கிட்ட கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஒரு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட கலர் கேப்சிகம்லாம் இல்லை. நான் கேரட் பீன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒன்லி கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதையும் நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கேப்சிகமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப சிம்பிளாகவே செய்கிறேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மக்ரோனி எடுத்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக சோயா சாஸு கொஞ்சமாக காரப்பொடி இது 3 மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்காக கொஞ்சமாக காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள், நான் உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா ஹெல்த் இல்லைன்னு சொல்கிறோம். எதனால் சொல்கிறோன்னா நமக்கு நிறைய மசாலா இருக்குது. நான் டொமேட்டோ சாஸுமே ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணேன். சப்போஸ் அதை ஆட் பண்ணலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஆட் பண்ணேன். இல்லைனா நான் அதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கிளறி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிளான மக்ரோனி ரெடி பண்ணிவிட்டேன். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சிக்கன் மக்ரோனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சூப்பராக மக்ரோனி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வீட்டில் சிம்பிளாக ரெடி பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணதுனால ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.